லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 52% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் உடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகள் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. கோயத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 434 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 507 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 211 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 579 ஃபேல்ஸ். கோயத்துடைய தங்க விலையும் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த நாட்களில் தங்கம் வாங்குறது பலருக்கும் கனவாகவே போயிடும் போல இருக்குது. இதோ அதிக விலையில் பணிப்பெண் கிடையாது. தற்போதைய கைதின் பிரதிபலன் வெளியாகியுள்ளது. குவைத்தி பகிர்ந்த வீடியோவில் என்ன நடந்தது? பங்களாதேஷ் நாட்டவர்கள் கைதின் புதிய திருப்பமான தகவல் என்ன பார்க்கலாம். அதே போல் இதோ சுங்க அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் களத்தில். இதோ இரத்த தான முகாமில் அமைச்சர் 500 சேஃப்டி செக்கிங் கம்பெனிகளில் பயோமெட்ரிக்கின் முக்கியத்துவம். பூகம்ப அபாயம் ஈராக்கில். எதிர்வரும் 28ஆம் தேதி கோயத்துடைய இரத்த தான முகாம் ஜப்ரியாவில் இரத்த தானம் ஒன்று கூடல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தயாராக இருங்க அனைவரும். பூகம்பம் பதிவாகி இருக்குது இந்தோனேஷியாவில் 5.8 ரெக்டர் மற்றும் 5.3 ரெக்டர் அளவிலான பூகம்பம். அதே போல் கோயத்துடைய நோர்த் ஈராக்கில் நில அதிர்வு பதிவாகி இருக்குது. அதே மாதிரி கோயத்துடைய கடல் மட்டங்கள்லையும் பதிவானது தெரிய வந்திருக்குது. பூமி அதிர்வு ரொம்ப பக்கத்தில் நெருங்குது. பல பகுதிகளிலையும் நில அதிர்வின் அபாயம். அதே போல் குளிர்காலம் என்பதும் ரொம்ப அருகில் நெருங்கிட்டு வருது. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. குளிர்காலத்துக்கான ஆடைகளையும் தயார்படுத்திக்கோங்க. இப்போவே லேசாக வெளியில் குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத அனைவரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. تضعف تدريجيا والحرارة ترتفع وفي آخر العقارب ندخل في موسم بياع الخبل عباته وأكثر الناس يظن إنها أيام باردة لكن الصحيح هي أيام حارة تبدأ من 8/3 لمدة أسبوع تقريبا. ويظن الكثير أن الشتاء انتهى فيحولون على الملابس الصيفية لكن بعد أيام من بياع الخبل عباته تتحول الرياح إلى الشمالية الغربية وتدخل عليهم آخر موجة برد
وهي برد العجوز، آخر موجة برد في الشتاء تستمر لمدة أسبوع تقريبا، وينتهي البرد والشتاء فعليا وفلكيا، وندخل في الربيع في 20/3 أجواءه معتدلة بالليل وحارة بالنهار بإذن الله تعالى. கப்பம் கோரும் கட்டணத்தை செலுத்த மறுத்ததால் அல்முத்லாவில் தங்கள் நண்பரை கொன்ற கும்பல், தலைவர் மற்றும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 2 பங்களாதேஷ் பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனையும் கஷேஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த கும்பல் குடியுரிமையை மீறும் வங்காளதேச வெளிநாட்டினர் சமூகத்திடமிருந்து பணம் செலுத்த மறுப்பவர்கள், போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் மற்றும் கொலை போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. பங்களாதேஷ்காரனுங்களாடா அவனாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. பச்சை புள்ள மாதிரி தெரிவிங்களேடா, கொலைமா பண்ணுறீங்க. இதோ 500 சேஃப்டி ஆஃபென்ஸ் அன்கவர்ட் இன் குவைட்ஸ். தற்போதைய இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்ஷனில் பல வியாபார தலங்கள் பிடிபட்டிருக்குது. கிட்டத்தட்ட 500 சேஃப்டி ஆஃபென்ஸ். அதே போல் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா குவைத்துடைய சுங்கத்தலங்கள் மற்றும் ஒவ்வொரு எல்லை பாதுகாப்புகளையும் அதிரடியாகவே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷனில் சுங்க இயக்குனர் ஜெனரல் மற்றும் அவரது துணைத் தலைவர் நோய்சி பகுதிகளையும் பார்வையிட்டிருக்கிறார். அதே போல் பயோமெட்ரிக் முடிஞ்ச வரைக்கும் பயோமெட்ரிக்கை கிளியர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய விசிட் விசாக்காரங்களுக்கும் டூரிஸ்ட் விசாக்காரங்களுக்கும் கூட பயோமெட்ரிக் எடுக்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். அதே போல் இதோ இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருந்தாங்க குவைத்துடைய இராணுவத்தால். அதே போல் கல்வி அமைச்சரும் கலந்து கொண்டு இருந்தார். بناء على توجيهات قيادة الحرس الوطني وبنود الخطة الاستراتيجية 25/30 وتعزيزا للتعاون مع مؤسسات الدولة، تقيم مديرية الخدمات الطبية فعالية صحية تهدف إلى تكثيف الخدمة المجتمعية، والتي تشمل هذه الخدمة تقديم بعض الفحوصات الطبية خصوصا فيما يتعلق في الكشف عن الأمراض المزمنة، وأيضا تقديم بعض محاضرات وتوعيات صحية. وتشمل هذه الحملة حملة تبرع بالدم لدعم وإسناد مركز بنك الدم في الكويت. واليوم نحن سعداء جدا أن نكون شركاء في نجاح العملية التعليمية والعملية التربوية في دولتنا الحبيبة الكويت. والحرس الوطني دائما يحرص في تثقيف المجتمع، وهذا دور واجب أن نحن نثقف المجتمع في إجراءات الإسعافات الأولية. الإسعافات الأولية أحسن من يقدمها هو الشخص اللي يكون متواجد بالموقع. واليوم هدفنا أن نحن نثقف الناس عن أهمية دورة الإسعافات الأولية والالتحاق بها حتى تعمل فائدة، وإن شاء الله ما تشوفون الشر، وعسى الله يبعد عنا المكروه ويعطيكم العافية. சிறப்பான தரமான ஒரு சம்பவம். இந்த பாபா வெளியிட்ட வீடியோ தற்போது மிக வைரலாக பகிரப்பட்டு வருது. அதில் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். அவருடைய வீடியோவும் கிடைச்சல அட்டாச் பண்ணுறேன். அவர் மெயினாக சொன்னது என்னென்னா, நம்ம பணிப்பெண்களை வாங்கக்கூடிய கஃபீல்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஊழல் எப்படி நடக்குது, பணிப்பெண்களை வேறொருத்தர் பேரில் கொண்டு வரது, மெக்தப்பில் வச்சிருக்கிறது ஏஜென்ட்டில், அதுக்கப்புறமா அதிக பணம் தந்தால் தான் தருவேன்ன்ற மாதிரி உங்களோட டீல் போடுறது, கடைசியில் 750 தினாருக்கு நீங்கள் 1000, 1500, 1300 தினார் கொடுத்து வாங்குறது, இதெல்லாமே கடைசியில் ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் மெயினாக சொல்கிறது என்னென்னா, இக்காரணத்தை கொண்டும் அதிக பணம் கொடுத்து பணிப்பெண்களை கொள்வனவு செய்யாதீங்க, வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே நல்ல விடயம். இனி வரும் காலங்களில் எப்படியுமே இந்த தகவலின் அடிப்படையில் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, நல்ல ஒரு ஆப்பாக வைப்பாங்க ஏஜென்ட்டுகளுக்கு. யாராவது அதிகமாக பணம் கேட்டாங்கன்னா, 750 தினாரையும் விட அதிகமாக பணம் கேட்டாங்கன்னா, ஓகே என்ன அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு, வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு அனுப்பலாம். அதே மாதிரி உடனடியாக இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தலாம். எது எப்படியோ இனி வரும் காலம் இந்த தவறு, அதாவது பெண்களை இந்த மாதிரி அதிக விலைக்கு அடைத்து வைத்து விற்கிறது நடக்காது அப்படின்ற அளவுக்கு
சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தகவல் மிகவும் வைரலாக பகிரப்பட்டு வருது சமூக வலைத்தளத்தில். உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம். இனி வரும் காலங்களில் அதிகமாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஏஜெண்ட்களும் சிக்குவோம் அப்படின்ற பயம்தான் அவங்களுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி அவங்களை இந்த மாதிரி விற்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 112க்கு சரி அடித்து சொல்லுங்கள். يا هلا مساكم الله بالخير. الخدم وما أدراكم الخدم. أبى أقول لكم الحين جهد كبير قاموا فيه الإخوان في وزارة الداخلية من خلال إلقاء القبض على أشخاص تلاعبوا بموضوع أسعار الخدم. شلون؟ اسمع الموضوع. في مواطنين يعني بالتعاون مع مكتب شهير للعمالة المنزلية يجيبون فيز يطلبون خدامات من توصل طبعا يطلبها وفق الإجراءات المتبعة من خلال السعر اللي حطته الحكومة اللي هي 750. من توصل الكويت يحول فيزتها على شخص آخر إن كان مواطن أو مقيم، وبدل لا يبيعها ب 750 لا يبيعها ب 1300 1200. والمكتب شو يسوي؟ يعطي هذا الشخص المواطن يعطيه على كل فيزا يجيبها من 50 إلى 100. وهذا تلاعب بموضوع الأسعار. فقام الإخوان في وزارة الداخلية تحديدا مباحث شؤون الإقامة بمداهمة هذا المكتب وتحويل المتهمين إلى جهة الاختصاص. مع الأسف أن الناس قاعد تدفع مبالغ وغدرها من خلال استقطاب خدم لمنزله وعائلته، ويجون هالأشخاص ويتاجرون بالبشر من خلال هذا السلوك الغير سوي ويرفعون أسعار الخدم، وبالمقابل المواطن هو اللي يدفع الثمن مع الأسف الشديد. وصل إلى 1300 1200. يعني الناس صارت تاخذ قروض عشان تجيب خدامات. أترككم مع هذا التقرير المصور من قبل الإخوان في وزارة الداخلية. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா லங்கா குச்சிட்டி வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.